நான் சாகணும்னு நினைக்கிறதே வாழ்க்கையில் நான் பட்ட வழிகளால் தான். ஆனால் சாகிறதுக்கு இவ்வளோ வழியை சுமக்கணுமா? கடனா கிடைக்குமா? சாரைகளை கடனா படா. நோ கோட்ரு, நோ கடுது, ரைட் எக்ஸன். ஒரு கோட்ரு, பல கோட்ரு. சார் 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 சரக்கு நல்லா இருக்கும் பாஸ், நல்லா இருக்கு பாஸ். போடா போடுறது போயிரு சொல்லிட்டு இருக்கேன். மூச்சம் ஊத்தும் போது சரண்டா தண்ணி ஊத்தும் போது போதும் போதுன்றா கேட்கவே சரக்கு ஊத்துறா. சூப்பர் பாஸ். சரி சரி குடிடா. என்னம்மா சொல்ற? யாருமே இல்லையா உங்க வீட்டில்? யாருமே இல்லையா? சூப்பர்மா சூப்பர்மா. 2 நிமிஷத்தில் வந்துடுறேன். சரிக்கு ரெடியாரு. இதில் இவங்க வேற. சரி சரி இருமா, இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று வாங்கிட்டு வந்துடுறேன். இவனோட பெரிய தொலையா போச்சு. எழுந்துடா, கடையை மூடலாம். டைஜி இப்போ ஒரு ஸ்லிப் கொடுங்க சார். டாக்டர் சீட் இருக்கா தம்பி? இல்லையே சார். டாக்டர் சீட் இல்லாமல் தர முடியாதுப்பா. எல்லாரும் வாங்கினதானே சார்? நான் ஒரு கார்டன் பேக்கெட் கொடுண்ணா. இந்தாப்பா. நானா நான் பார்த்தா எப்படி தருது உனக்கு? இன்னொரு பேக்கெட் கொடுண்ணா. இனிமேல் இந்த மாதிரிலாம் வச்சுக்கிறாதீங்க, அவ்வளோதான். சரிங்க சார், சரிங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். குண்ணா 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 எவ்வளோண்ணா? 100 rupees. தேங்க்யூ. மேடம் ஒரு டைஜிஃபார்ம் ஸ்லிப் கொடு. ஒரு வயக்ரா டேப்லெட். சனி என்ன? சார் சார் சாப்பிட்டு 4 நாளாச்சு சார், சாப்பாடு வாங்கி கொடுங்க சார். வேண்டாம், நானே கடுப்பில் இருக்கேன். சார் சார் வண்டியை நிறுத்துங்க சார். என் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா சார். என் மொபைல் சுவிச் ஆஃபாக இருக்குது சார். சார் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணணும். உங்கள் மொபைல் கொடுங்க சார். சார் பேசிட்டு இருக்கும்போது ஃபோன் எடுத்துக்கிட்டு. உங்கள் மொபைலும் சுவிச் ஆஃபாக தான் சார் இருக்குது. உங்கள் பைக்கையாவது கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க சார். பைக்கா? சார் ப்ளீஸ். நானே சாகணும் வழியே தெரியல. போடா. இந்த மாதிரி எத்தனை ட்ராமா பார்த்துருப்போம் சார். இது ட்ராமா பண்ணல சார். பின்னாடி யாருமே இல்லை சார். பாரு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். வண்டி கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க சார். காரணத்துக்கு பிறந்தவன். நமக்கு முன்னாடி செத்து கிடக்குறான். நினைச்சேன்டா உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்.
அதுக்கு தான்டா அடக்கி வாசிக்கணுங்கிறது. வாழ்றது தான் கஷ்டம் நினச்சோம், சாகிறது அதை விட கஷ்டமா இருக்கே. அண்ணா நீயும் சாக போறியா? போ, அம்மா நோய் நோய் போய் சாகு. எனக்குன்னே கிளம்பி வரான் இல்லை. என்ன நின்றுட்டே இருக்க? பெரிய மாதிரி ஆறு நடிச்ச, கிளம்புடா. யூட்டன் போறது தான் எவ்வளோ சீன் போட்டாங்க. என்ன மறுபடியும் திரும்பி வரான்? கார் கண்ணாடி உடச்சுக்காம போக மாட்டான் போல இன்னைக்கு. என்ன மிரட்டுறியா? யாரு தெரியுமா? வாடா வாடா பாத்துக்கலாம். ஆறு அடிச்சா பயந்துருமா? ஏத்திருவியா? ஏத்துறா பார்க்கலாம். பெருசே இங்க பாரு. இங்க பாரு. இந்த நேரத்துல மரத்து மேல என்னப்பா பண்ற? புலிகிளி தோர்த்துச்சா இல்ல மோகினி பிசாசு தோர்த்துச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, வெளியில ஒரு ஓனான வீட்டுல விட்ட கதையா இருந்துச்சு என் கதை. தம்பி, தீதும் நன்றும் பிறதர வாரா. இப்ப சொல்லு, என்ன உன் பிரச்சனை? அடா நீங்க வேறையா, வாழ்றதுக்கும் வழி இல்லாம சாகிறதுக்கும் தைரியம் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கேன் நான். இதை கேட்ட உடனே எனக்கு என் கிளி ஞாபகம் தான் வருது. கிளியா? அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இதை பிடி, அது ஒரு பெரிய கதைப்பா. சரி, உனக்கு சுருக்கமா சொல்றேன். நான் ஒரு நாட்டு வைத்தியர்ப்பா. இந்த காட்டுல விளையிற மூலிகைகளை வச்சு வைத்தியம் பண்றவன். இந்த காட்டுக்குள்ள போக போக ரொம்ப அழகா இருக்கும். இந்த காட்டுக்கு அழகான விஷயம் இங்க இருக்கிற பறவைகள் தான். அதுலயும் இங்க இருக்கிற வண்ணக்கிளிகள் எல்லாமே பேசும். என்னது, எல்லா கிளியும் பேசுமா? ஆச்சரியமா இருக்கே. ஆமா, நானும் அதே ஆச்சரியத்துல தான் ஒரு கிளியை பிடிச்சி இந்த கூண்டுக்குள்ள வச்சு வளர்த்தேன். அந்த கிளிக்கு தேன், தெனமாவு, முந்திரி, தானியங்கள் எல்லாத்தையும் கொடுத்து வளர்த்தேன். ஆனா அந்த கிளி ஒரு நாளும் என் கூட பேசவே இல்லை. ஒரு தடவை மூலிகைக்காக அந்த கிளியை பிடிச்ச அதே இடத்துக்கு போக வேண்டியிருந்துச்சு.
அப்போ அந்த கிளிக்கிட்ட கேட்டேன், உன் நண்பர்கள் இருக்கிற இடத்துக்கு தான் போகிறேன், அவங்கக்கிட்ட ஏதாவது செய்தி சொல்லணும்னு விரும்புறியான்னு. அப்போதான் முதல் தடவையா என்கிட்ட அந்த கிளி பேசுச்சு. ஆமாம், என் நண்பர்கள்கிட்ட ஒரு செய்தி சொல்லணும்னு சொல்லுச்சு. சேதியா? என்னையா அந்த சேதி? இந்த கூண்டில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லுச்சு. கிளி பேசின சந்தோஷத்தில் அந்த காட்டுக்கு போய் கிளியோட நண்பர்களுக்கு இந்த செய்தியை சொன்னேன். கிளி கூண்டில் சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிற செய்தியை கேட்ட உடனே அங்கேருந்து ஒரு கிளி மேலேருந்து விழுந்து படபடன்னு அடித்து செத்து போச்சு. எனக்கு அதை பார்த்த உடனே ஒன்றுமே புரியல. அந்த அதிர்ச்சியிலேயே வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே கூண்டில் இருந்த கிளி கேட்டுச்சு, நான் சொன்ன செய்தியை சொன்னீங்களா, என் நண்பர்கள் எனக்கு என்ன செய்தி சொன்னாங்கன்னு. அதுக்கு நான் சொன்னேன், உனக்கு எந்த செய்தியும் இல்லை, ஆனால் நீ சொன்ன செய்தியை கேட்டு அங்கே இருந்ததுல ஒரு கிளி மேலேருந்து கீழே விழுந்து படபடன்னு அடித்து செத்து போச்சு. இதை கேட்ட உடனே கூண்டில் இருந்த கிளியும் அதே மாதிரி துடிச்சு செத்து போச்சு. கிளி செத்து போச்சா? அப்புறம் என்னாச்சு? இறந்த கிளியை எடுத்து வெளியே வச்சேன். வச்ச உடனே கிளி பறந்து போயிடுச்சு. அதிர்ச்சியோட அந்த கிளிக்கிட்ட நீ சாகலையான்னு கேட்டேன். அதுக்கு கிளி, இல்லை, இதுதான் எனக்கு வந்த செய்தின்னு சொல்லுச்சு. இதுல என்ன செய்தி இருக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. தம்பி, காட்டுல இருக்கிற கிளியும் சாகலை, அது சாகிற மாதிரி என்னை நம்ப வச்சு என் மூலமாவே கூண்டில் இருக்கிற கிளிக்கு நீ செத்த மாதிரி நடிச்சாதான் இந்த கூண்டுலேருந்து வெளியே வந்து வாழ்க்கையை சந்தோஷமா வாழ முடியும்னு செய்தியை சொல்ல வச்சுச்சு. அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு, எந்த கிளியும் ஏன் எந்த உயிரும் கூண்டில் சந்தோஷமா வாழ முடியாது. அவ்வளவு ஏன் நீயும் ஒரு கூண்டுல தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்க. தம்பி, if you have to live your life to the extent, you have to die first. டையினா ஒன்று இங்கே சாக சொல்லலை. உன்னோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வரணும், வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்கணும். முதல்ல கூண்டுக்குள்ளேருந்து நீ வெளியே வந்து வாழு. ஐயா, ஐயா, எங்க போனாரு? மாயமா மறைஞ்சிட்டாரு. ஐயா, 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 சோலையாகும் ஆசை இருந்தால் என்னப்பா என்னாச்சு? அட ஒன்றும் இல்லைண்ணே, இந்த பக்கம் ஏதாவது எக்ஸ்யூவி கார் வந்துச்சுங்களாண்ணே. என்ன ஒய்? எக்ஸ்யூவிண்ணே. எனக்கு தெரியலப்பா, அப்படி ஏதோ இங்கிட்டு நிறைய வண்டி வருது போகுது, ஆனால் நீ சொல்றது எனக்கு தெரியலப்பா. டே 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 சைக்கிள்டா, டே 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 நில்லுடா நில்லுடா. வாழ்க்கையில் எல்லாருமே தப்பு பண்ணி தான் வாழ்க்கையை வாழ கற்றுக்கிறாங்க. என் தப்பை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கும் போது என் வாழ்க்கையை நான் இழக்கிறேனே. அந்த கிளிக்கு இருந்த புத்தி எனக்கு இல்லாமல் போச்சே. என்ன யாருமே இல்லை, இவனும் மாயமா மறைஞ்சிட்டான். தேங்க்யூ.
மன்னிச்சிருமா. வாழ்க்கையில் நிறையா தப்பான டிசிஷன் எடுத்துட்டேன். சாரி. இனிமேல் நம்ம வாழ்க்கையில் வர எல்லா நாளுமே சந்தோஷமான நாள் தான். சார் சாப்பிட்டு 4 நாளாச்சு சார், சாப்பாடு வாங்கி கொடுங்க சார். வேண்டாம், இவன் நானே கடுப்பில் இருக்கேன். அண்ணா, நீயும் சாக போறியா? போ. சீரியஸா பண்றா பாடுறா கட்டிங் உள்ள சரி ஓகே கட்டிங் ஓகே கட்டிங் நாளுமே சந்தோஷமான நாட்களாக தான் இருக்கும். சரி, ஓகே